கள்ளக்குறிச்சி வாழவந்தான்குப்பம் கிராமத்தில் நடைபெறும் அதிமுக மகளிர் அணி பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றி வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். தோற்றுவித்தது அதிமுக ஆட்சி. இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே மாவட்ட மக்களுடைய கோரிக்கை ஏற்று குமரகுரு அவர்களுடைய கோரிக்கை ஏற்று இந்த பகுதியில் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை ஏற்று கழக நிர்வாகிகள் கோரிக்கை ஏற்று பொதுமக்களுடைய கோரிக்கை ஏற்று இந்த மாவட்ட மக்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே பிரம்மாண்டமான மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்தது அதிமுக ஆட்சி. திரு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்ததே அதிமுக ஆட்சியில் அடிக்கல் நாட்டப்பட்ட மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம். திரு ஸ்டாலின் கொண்டு வந்த மாவட்ட ஆட்சியாளர் அல்ல, அதிமுக ஆட்சியிலே அடிக்கல் நாட்டப்பட்ட அந்த திட்டத்தை தான் திமுக ஆட்சியிலே முடிவிட்டு திறந்து வைத்திருக்கின்றார். நாம் பெற்ற பிள்ளைக்கு ஸ்டாலின் பெயர் வைத்திருக்கின்றார். அவ்வளவுதான் அவருடைய சாதனை. ஸ்டாலின் அவர்களே, சேலஞ்சு பண்றீங்க. எதிலே சேலஞ்சு பண்றீங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நடைபெற்ற பணிகள் குறித்து சேலஞ்சு பண்ணுகிறீர்களா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகத்திலே சேலஞ்சு பண்ணுகிறீர்களா? இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2011 2021 வரைக்கும் ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டது. பொன்மனச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் இருக்கின்ற பொழுதும் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றினார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வரவேற்கு பிறகு மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எவ்வளவு சோதனைக்கு இடையிலே ஆட்சி பொறுப்பேற்று திறமையான நிர்வாகத்தின் காரணமாக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏற்றம் பெறுவதற்கு அடிக்கல் நட்டவர்கள் நம்முடைய இருவரும் தலைவர்கள். உடைய ஆட்சியிலே மக்கள் என்ன நன்மை பெற்றார்கள்? இந்த மாவட்டத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே கூட்டு குடி திட்டத்தை நாங்கள் கொண்டு வர முயற்சித்தோம், அடிக்கல் நாட்டினோம். அதையும் ரத்து செய்துதான் இந்த ஆட்சியுடைய சாதனை. குடிப்பதற்கு குடிக்கின்ற தண்ணீரை கூட தடுத்து நிறுத்திய அரசாங்கம் தேவையா? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.